ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதியமாக கடுகு உளுந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்குறேங்க, அது சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாங்க. காஞ்ச மிளகா 2. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சின்னதாக சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால இந்த கட்டி பெருங்காயம் பூண்டெல்லாம் இந்த கலரில் வரணுங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி பாருங்கள், நல்லா பழுத்து தக்காளியே இதுக்கு சேர்த்திக்கணுங்க. 3 தக்காளி காய் சீவுறதெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கிறணும். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சீவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி வதங்கங்காட்டியுமே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்க, இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா இந்த மாதிரி சுட்டு இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.